ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். அந்தி மாலை நேரம், அழகான இயற்கை, அமைதியான பொழுதோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மாலை நேரத்தில் இந்த மலர்களை பார்க்கும்போது நம்மளோட மனமும் முகமும் தானாக மலருது இல்லையா? வியாழக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு வந்தாச்சு. இந்த காணொளியில் மாலை நேரம் முதல் இரவு நேரம் வரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு, கோவில்களுக்கெல்லாம் போகும்போது நடந்தே போகிற வழக்கம் என்கிட்ட இருக்குது. பள்ளி பருவத்திலலாம் என்கிட்ட மிதிவண்டி இருந்துச்சு. அதனால் அதை பயன்படுத்தி நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது அவ்வளோக்கா ஓட்ட முடியறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சாலை எல்லாமே குண்டும் குழியுமா இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பெரும்பாலும் நடந்து போகிறதையே தேர்ந்தெடுத்துக்கிறது. அதெல்லாம் சரி, எங்கே தான் போகிற கீர்த்தி, கொஞ்சம் சொல்லிட்டு போயேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. நான் தையல்கார அக்கா கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். என்னோடய வீட்டில் இருந்து ஒரு 2-3 தெரும் தள்ளி வீட்டிலே ஒரு அக்கா வந்து தையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் போயிட்டு இருக்கேன். அம்மாவோட சீலை அப்புறம் என்னோட துணிகளெல்லாம் கொஞ்சம் ஓரம் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது தையல் பிரிஞ்சு வராமல் கோடு அடிப்பாங்க இல்லையா, அதை அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டு இருந்தேன். 7லிருந்து 10 நிமிஷம் நடந்தால் போதும், அந்த அக்கா வீட்டுக்கு போயாச்சு. சீலையெல்லாம் கொடுத்துட்டு என்னோடய துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த 3 நைட்டி வந்து அம்மா எனக்காக எடுத்திருந்தாங்க. ஒரு 2லிருந்து 3 வாரம் இருக்கும். நான் ஊரில் இருந்தேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நான் உனக்காக நைட்டி எடுத்து வச்சுருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, ஊருக்குள்ளே ஒரு ஐயாவும் அம்மாவும் நைட்டி, அப்புறம் மெத்தை விரிப்பு, தலகாணி உரையெல்லாம் விற்றுட்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்து எடுத்திருக்காங்க. நைட்டியோட வடிவமைப்பு, வண்ணங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுத்தமான பருத்தி நூலால் ஆன துணி கிடையாது, இது கொஞ்சம் கலப்படமும் பண்ணியிருக்காங்க. நான் இந்த நைட்டி எடுக்கும்போது பெரும்பாலும் எதையுமே கவனிக்க மாட்டேன். ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா அந்த கழுத்து பகுதி மட்டும்தான். கழுத்து வந்து எனக்கு கீழே இறக்கமாக இருந்தால் இஷ்டம் கிடையாது. நல்லா மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சுலபமாக செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நான் நினைப்பேன். மற்றபடிக்கு இவ்வளோ நாள் நான் போட்ட எல்லா நைட்டியுமே எங்கள் அம்மா தேர்ந்தெடுக்கிறது தான். நான் வந்து எடுக்கவே மாட்டேன். ஒரு நைட்டி கோட் அடிக்கிறதுக்கு அந்த அக்கா வாங்கினது 30 ரூபா. நைட்டிங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. அதுக்கு தமிழில் என்னன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு இயந்திரங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, எங்கள் அம்மாவுக்கு கையில் துவைக்கிற மாதிரி மனநிறைவு கண்டிப்பாக வர்றதில்லை. அதனால் அவங்களோட சீலைகள் மட்டும் அவங்க கையில் துவைக்கிற பழக்கம் இருக்குது. அப்பாவோட வெள்ளை சட்டை, புது துணிகள், ரொம்ப முக்கியமாக இருக்கிற எல்லா துணிகளுமே வந்து கையில் துவைக்கிற பழக்கம்தான் இருக்குது. அம்மா துவைச்சிட்டு இருந்த நேரத்தில் நான் இரவு உணவெல்லாம் தயார் பண்ண ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் காய்கறி போட்ட குருமாவும் தான். கேரட், பீன்ஸ் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. நிறைய காய்கறிகள் போட்டு இந்த குருமா செய்யலாம். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த அன்னைக்கு இருந்த காய்கறிகளை சேர்த்து தான் இந்த குருமா நாங்கள் பண்ணியிருக்கோம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி வந்து அப்போ இல்லை. அதனால் இந்த சுண்டல் பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் அம்மா ஊற வச்சுட்டாங்க. அதையும் எடுத்து இதில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அதுக்கு காரணம் சர்க்கரை தான். ஒரே அடியாக இட்லி தோசையை வந்து நிறுத்த முடியறதில்ல. அதனால் பெரும்பாலும் நிறைய குறைச்சாச்சு. வாரத்தில் 1 முறை அல்லது 2 முறை மட்டும்தான் இட்லி தோசை சமைக்கிறது. காய்கறிகளும் வெந்தாச்சு. ஒரு 90% வெந்தால் போதும். சாப்பிட்டு பார்த்தேன், பதமும் சரியாக இருந்துச்சு. பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளவுதான். இரவு உணவுக்கு தேவையானதை நான் செஞ்சு வச்சாச்சு. அம்மா வந்து என்னை இதை மட்டும்தான் செய்ய சொல்லுவாங்க. அவங்க துவைச்சிட்டு வந்துட்டு குருமா செய்வாங்க. என்னோட குருமா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அம்மாவோட குருமா மொத்தமாக வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து பொட்டுக்கடலை பயன்படுத்துவேன், ஆனால் அம்மா வந்து நிலக்கடலை பயன்படுத்துவாங்க. பூண்டு ஒரு 3லிருந்து 4 பல், வரமிளகா 2, பச்சை மிளகா 1, சீரகம் சிறிதளவு, சோம்பு ரொம்ப சிறிதளவு, கசகசா ரொம்ப சிறிதளவு, நிலக்கடலை பெரும்பாலும், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்து ஒரு தேக்கரண்டி மட்டும்தான் போடுவாங்க. தேங்காய் துருவி உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துப்பாங்க. அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டுட்டு வேக வச்ச காய்கறிகளும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அதையும் எடுத்து உள்ளே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு பத்தலாம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போதும் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். காய்கறிகள் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது இந்த பதத்துக்கு வரும். 5லிருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதும். எதிர்பாராத விதமாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் மின்சார தடை வேறு ஏற்பட்டுருச்சு. நல்ல வேலையாக அதுக்குள்ளே அம்மா அரைச்செல்லாம் வச்சுட்டாங்க. இல்லைன்னா இன்னமும் நேர தாமதமாக இருந்திருக்கும். மின்சார தடைனாவே வேற என்ன, எல்லாம் அப்படி அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான், வேறு ஏதாச்சும் கதை பேசிட்டு. முதல்லலாம் மின்சார தடை அப்படின்னா மெழுகுவர்த்தியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த கையை வச்சு அந்த நெருப்பில் வச்சு விளையாடிட்டுருப்போம். இப்போது இதை வச்சு விளையாடிட்டுருக்கோம், அவ்வளோதான். வீட்டில் இருக்க எல்லாருமே பரபரப்பாக எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உணவாவது ஒரு நாளைக்கே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு பார்த்தா அதோட சந்தோஷமே தனிதான். மின்சாரம் வந்தாச்சு, இரவு உணவு முடிஞ்சாச்சு. சுட சுட சப்பாத்தியோட சுவையான குருமாவோட இந்த காணொலியோட நான் இங்கே முடிச்சுக்கிறேன். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். காணொலியை முழுமையாக பார்த்ததற்காக மிக்க நன்றிகள். இன்னொரு புது காணொலியோடு உங்களை நான் நாளைக்கு பார்க்க வரேன். Until then, signing off, Keerthika. Bye.